திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மோசமான சூழலில் உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை 25 காவல் மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாக தெரிவித்தார். காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று கடுமையாக தாக்கி காரணமாகத்தான் உடலில் பல காயங்கள் ஏற்பட்டதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. எனவே இது ஒரு கொலையாகத்தான் பார்க்கப்படுகிறது. இது மிக மிக வருத்தத்துக்குரியது, வேதனைக்குரியது. இதில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் உரிய நடவடிக்கை நீதிமன்றத்தின் மூலமாக எடுக்கப்படும் என்பதற்கு இன்றைய விசாரணையே அது உதாரணமாக பார்க்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை 25 காவல் மரணம் ஏற்பட்டதாக செய்தியில் வெளியாகுன மிக வருத்தத்துக்குரியது. இந்த அரசாங்கம் இன்றைக்கு சட்ட ஒழுங்கு பாதுகாப்பதிலே மிக மிக மோசமான சூழல் இருக்கின்றது. அதுவும் இந்த காவல் மரணம் என்பது மிக மிக வேதனைக்குரியது, இது கண்டனத்துக்குரியது. இது எல்லாம் நீதிமன்றத்தில் இருக்கின்ற காரணத்தினால அது வெளிவந்த பிறகு முழு உண்மை வெளிவரும். மடப்புரம் விசாரணை கைதி மரண வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் எந்த உயர் பதவியில் இருந்தாலும் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என அமைச்சர் ரகுபதி கூறியிருக்கிறார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எந்த ஆட்சியில் காவல் நிலைய மரணங்கள் அதிகமாக அரங்கேறியது என்பது மக்களுக்கு தெரியும் என்றார். லாக்கப் மரணங்கள் வந்து அதிகரிச்சு திமுக ஆட்சி அதிகரிக்குன்னு சொல்றாங்க. விஜய் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, அந்த இதோட வந்து விலையை வந்து வர தேர்தலில் வந்து எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க.